அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருமூலர் திருவடிகள் சரணம். இப்பொழுது இந்த சுவாசம் ஓட்டம் பற்றி இப்போ பார்த்துட்டு வரோம். இப்போ அதில் அடுத்ததாக பார்க்க போகிறது தவறான சுவாச ஓட்டமும் அதுக்கான நோய்களும் பார்க்க போகிறோம். அதாவது வளர்ப்பிறையில் பிரதமை, துதியை, திருதியை ஆகிய 3 நாட்களில் சூரிய உதயத்தில் சுவாசம், அதாவது சூரிய உதயத்தில் சுவாசம் முதலில் இடது நாசி வழியாகவும், தேய்பிறையில் பிரதமை, துதியை, திருதியை ஆகிய நாட்களில் சூரிய உதயத்தில் வலது நாசி வழியாகவும் அது ஓடணும். இதுதான் இயல்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சுவாச ஓட்டமானது மேலே சொல்லிய விதிக்கு மாறாக சுவாசம் ஓடினால் அது வியாதிகள் வருவதற்கான அறிகுறி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக சுவாசம் சூரிய உதயத்தில் மேலே கொடுத்துள்ள விதிகளுக்கு மாறாக சுவாசம் ஓடினால் உடல்நல கோளாறுகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே அப்படி சுவாசம் விதிமுறைக்கு மாறாக ஓடும்போது அதை உடனே முன் சொல்லியபடி முறைப்படி பஞ்சு உருண்டையால் அடைத்து வேறு வழியில் சொல்லியபடி சுவாசத்தை மாற்றும் இயல்பாக ஓட செய்துவிட்டால் நோய்கள் வருவதை தடுத்து கொள்ளலாம். ஆகவே பிரதமை முதல் 3 நாட்கள் சுவாசம் மாறி சூரிய உதயத்தில் ஓடாமல் அன்று முதல் பௌர்ணமியிலான காலத்தில் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். அதே போல தேய்பிறை பிரதமையில் இருந்து 3 நாட்கள் சூரிய உதயத்தில் சுவாசம் வலது நாசியில் ஓடாமல் இடது நாசியில் ஓட ஆரம்பிக்கும் பொழுது கபம், சீதளம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோல 2 பட்சங்களில் இம்மாதிரியான சுவாசம் மாறுபட்டு சூரிய உதயத்தில் சுவாசம் ஓடுமானால் சொந்தத்தில் உறவினர்கள் யாருக்காவது கடும் நோய் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ளலாம். சில சமயம் உறவினர்கள் மரணம் கூட ஏற்படலாம். மேலும் 3 பட்சங்களில் இதுபோல் சுவாசமானது சூரிய உதயத்தில் கலை மாறி ஓடினால் அந்த சமயம் அந்த நாசி துவாரத்தை அடைத்துவிட்டு சுவாசத்தை மாற்றிக்கொள்ளவும். அதாவது அந்த சுவாசத்தை நீங்கள் மாற்றிட்டு சுவாசத்தை வேறு மடைமாற்று செய்யணும். சரிங்களா? இது பிராணாயாமம் செய்யும். நீங்கள் டெய்லியும் பிராணாயாமம் செய்ய தான் மூச்சையோட தன்மை உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அதோட பிடிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஆதலால் இதுபோல சுவாச ஓட்டத்தின் கவனிக்காமல் இருந்துவிட்டால் வியாதிகள் ஏற்படக்கூடும். ஆகவே வளர்ப்பிறை, தேய்பிறைகளில் சூரிய உதயத்தில் சுவாசம் மாறி ஓடும்போது உடனே அதை சரி செய்து விடுங்கள். வியாதிகள் அதிகமாகி முற்றிய நிலையில் வந்துவிட்டால் அந்த சமயத்தில் எந்த நாசியில் சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அதை அடைத்து விட்டால் வியாதி அதிகம் ஆகாது. 2 வாரங்களில் குணமாகிவிடும். ஆகவே வியாதிகள் வரும்போது அது சமயம் ஓடிக்கொண்டிருக்கும் நாசி துவாரத்தை பஞ்சு உருண்டைகளால் அடைத்துவிட்டால் சில நாட்களில் நோய்கள் குணமாகிவிடும். மருத்துவ செலவுகள் இல்லாமல் டாக்டரிடம் போகாமல் சுவாச ஓட்டங்களை கவனித்து அவைகளை மேலே சொல்லியபடி அடைத்து வைப்பதால் அநேக நோய்களை குணப்படுத்தி கொள்ளலாம். வைத்திய செலவுக்கான பணமும் மீதியாக ஆகும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.